ஸோ ஆடம்பர பொருட்கள் மூலமா வருமானம் பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. எப்பவுமே வந்து சுக்கிரன் அப்படின்னாலே வந்து தலித்துவம். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களுடைய ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வாழ்க்கையில வளர்ச்சி பின்னாடி தாங்க நல்லா இருந்தேன். எனக்கு என்னோட வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது ஒரு 30+ அப்புறம் தான் நான் வந்து அப்படியே படிப்படியான வளர்ச்சி நோக்கி பயணப்பட்டேன். அது மாதிரி மற்றவங்களுக்கு மதிக்கக்கூடிய இடத்துல தான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சனி இங்க இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே தூக்கக்கூடிய கொடுப்பனை உண்டு. சுகர் கண்டென்ட்டா இருக்கட்டும், அதே கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இவங்க கண்டிப்பா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நுணுக்கங்களை கடைபிடிக்கிறது யாரு அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. துலாம் ராசி காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவகம். பொதுவா வந்து 7ஆம் பாவகத்துல தான் சனி வந்து என்ன பண்றாருங்க, உச்சமேறாரு. உங்களுடைய ராசியில தான் சனி பகவானே உச்சமேறாரு. சோ இங்க இந்த இடத்துல சனி இருக்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா? ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு நிலை தான். என்ன மாதிரி அப்படின்னா, பொதுவா இதோட சிம்பிளே பாருங்க, தராசு. நீங்க எப்படி இருப்பீங்க? எல்லாத்தையும் எடை போடக்கூடிய குணாதிசயம் மட்டும் இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கு. அதனால வந்து வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஒரு அச்சீவரா இருக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படின்னு இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நுணுக்கங்களை கடைபிடிக்கிறது யாரு அப்படின்னா நம்ம தான் பகிரணும். இல்ல மார்க்கெட்டிங்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஸோ ஆடம்பர பொருட்கள் மூலமா வருமானம் பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. எப்பவுமே வந்து சுக்கிரன் அப்படின்னாலே வந்து தலித்துவம். அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறப்ப எங்கெல்லாம் வந்து ரத்தினங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இதன் மூலமா வந்து அதுவே தொழிலாகவும் பண்ணக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கான கொடுப்பனை இருக்கும். நிறைய பேருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்தாங்க, நான் நல்லா இருந்தேன். எத்தனை பேர் இருக்கீங்க? கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. பூர்வீகத்தை விட்டு என்னைக்கு வெளியில வராங்களோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பர்டிகுலரா பார்க்கும்போது ஆஃப்டர் மேரேஜ், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களுடைய ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வாழ்க்கையில வளர்ச்சி பின்னாடி தாங்க நல்லா இருந்தேன். எனக்கு என்னோட வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது ஒரு 30+ அப்புறம் தான் நான் வந்து அப்படியே படிப்படியான வளர்ச்சி நோக்கி பயணப்பட்டேன். ஒரு 35 அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு பிரபலமான நிலையில இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி வந்து உங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய ராசி. சனினா யாருங்க? பழமைக்காரங்க. சோ பிரபலமான ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. அரசு சார்ந்த வழிகளில் உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறதையும் கொடுக்கறதுக்கான கொடுப்பனை இருக்கு. பூர்வீக சொத்துக்கள், அப்பா வழி சொத்துக்கள் அனுபவிக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து தடைகள் இருக்கும். போராட்டம் கூட பிறந்தவங்கனால கொஞ்சம் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதெல்லாம் வந்து டெஃபினட்டா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற நிலை இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து ஹாப்பியான ஒரு மொமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பத்தலங்கிற ஒரு நிறைவில்லாத ஒரு நிலையும், நிறைய தொழில்கள் செய்யும் மூலமா வருமானம் பார்க்கக்கூடிய தன்மையும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய கொடுப்பனை. வியாபாரம் செய்யாத துலாம் சனி கிடையவே கிடையாது. கண்டிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சொந்தமா ஓனா பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி மத்தவங்களுக்கு மதிக்கக்கூடிய இடத்துலதான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த சனி இங்க இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே தூக்கக்கூடிய கொடுப்பனை உண்டு. அரசு வழியில நிறைய பேர் அங்கீகாரத்தோட ஒரு பணிபுரியக்கூடிய நிலையிலுமே கொடுக்கறதுக்கான கொடுப்பனை உண்டு. சுக்கிரன் அப்படின்னா சாதாரணம் கிடையாது இல்லையா? சுக்கிரன் சனி காம்போ நிச்சயமா அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், கலைத்துறையிலும் மக்கள் தொடர்புன்றது கண்டிப்பா இருந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தி இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்த பிறகு உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா அந்த உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு குடும்பம் இருந்தா ஒரு பூர்வீகம்ன்றது இருக்கும்போது எல்லாரும் மொத்தமா இருப்பாங்க. தாத்தா பாட்டி உறவுகள் எல்லாமே குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உறவுகள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஆளுக்கு ஒரு திசையில அப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு, அது வந்து மனசளவில் ஃபீல் பண்ணிக்கிட்டு வாழ்வாங்கன்ற மாதிரியான ஒரு நிலையும் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். சோ சனி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எங்க வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா தலை சார்ந்த பகுதி, கால் சார்ந்த பகுதிகளை பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய பேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நல்ல டிடெக்டிவா செம்மையா ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இவங்க எல்லாம் பேசியே பெரியலா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் நம்பக்கூடிய ஒரு நிலை. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா கொண்டு இவங்களை நிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க. துலாம்ல வந்து உங்களுக்கு சனி இருக்கு அப்படின்னா வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க. இவங்ககிட்ட பேசி வந்து ஒரு பெரிய பெரிய பொருள்களை வந்து கம்யூனிகேட், மக்கள் தொடர்பா ஒருத்தவங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா நம்பக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி. சோ நிறைய பேருக்கு அது சார்ந்த விஷயங்கள் மூலமா வருமானம் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கக்கான நிலை இருக்கும். சோ பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது உறவுகள் மத்தியில நிறைய பிளவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஜெனடிக் அப்படின்றப்ப யாருக்காவது சுகர் இருக்கு வீட்டுல, பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு சுகர் கண்டென்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இவங்க கண்டிப்பா உடம்ப பாத்துக்கணும். அதே மாதிரி கிட்னி ரிலேட்டடான விஷயங்கள், ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான கொடுப்பனைகள் இருக்கும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு உடம்புல வந்து நீர் சத்து குறைபாடு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் சுக்கிரன். சோ உடல்ல வந்து சுகர் தன்மை அதிகமா இருக்கிறதுக்கான நிலை இருக்கும். இது ஜெனட்டிக். அப்ப சனி இந்த இடத்துல இருக்கும்போது ஜெனட்டிக்கா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா இவங்க அதை கன்சிடர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓரளா பார்க்கும்போது கெரியர்ல நல்ல சாதனை படைக்கிற ஆட்கள் தான். பட் உறவுகள் மத்தியில ஒரு மன சங்கடத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை கடந்து வர பழகிட்டாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.